TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். உலகெங்கும் நத்தார் பண்டிகையை கொண்டாடும் மக்களுக்கு ஜனாதிபதி, பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை என்பதை பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ளாமல் பின்வாங்கும் சர்வதேச அரங்கில் தமிழ் மக்களுக்கு எதிராக இலங்கை அரசினால் நிகழ்த்தப்பட்டது இனப்படுகொலை தான் என தொடர்ந்து கூறி அதற்கான நீதியையும் கோரி வரும் கனேடிய அரசாங்கத்துக்கு தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தனது நன்றியை வெளிப்படுத்தியுள்ளார். கச்சத்தீவை மீளப் பெறுவது குறித்து இந்திய மத்திய அரசாங்கத்திடமிருந்து இதுவரையில் இலங்கை அரசாங்கத்திடம் எவ்வித கோரிக்கையும் முன்வைக்கப்படவில்லை. அவ்வாறு கோரினால் அது குறித்து அவதானம் செலுத்தப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அவை இன்றைய டிபிசியின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். பலமான நாட்டை உருவாக்க வலுவான உறுதியுடன் நம்மை அர்ப்பணிக்க இந்த புனித நத்தார் தினத்தில் நாம் அனைவரும் உறுதி பூணுவோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார விடுத்துள்ள நத்தார் வாழ்த்து செய்தியிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த செய்தியில் இயேசு கிறிஸ்து பிறந்த தினமான நத்தார் பண்டிகை உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். துன்பத்திலிருந்து அனைவரையும் காப்பாற்ற இவ்வுலகில் அவதரித்த இயேசு ஒருபோதும் ஏழை பணக்காரன் என்ற கண்ணோட்டத்தில் மக்களை பார்த்ததில்லை. அதனால்தான் அன்னார் கடவுளின் குழந்தையாக இவ்வுலகில் பிறந்த நாளில் மிகவும் ஏழ்மையான மற்றும் அப்பாவி மனித சமூகமாக இருந்த மேய்ப்பர்களிடையே பிறக்க தேர்ந்தெடுத்தார். இவ்வாறாகத்தான் தேவதூதர்கள் அவர்களுக்கு நற்செய்தியை கொண்டு வந்தார்கள். எனவே நத்தார் தினத்தில் அடிப்படை அர்த்தம் வர்க்க பேதங்களை ஒதுக்கி மனித நேயத்தின் பெயரால் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் செயற்படுவதாகும். நத்தார் தினத்தின் உண்மையான அர்த்தமான அமைதியின் பின்னணியில் இருந்து இந்த நத்தார் பண்டிகையை கொண்டாடி வருவதை உளப்பூர்வமான மகிழ்ச்சியுடன் இங்கு குறிப்பிடுகிறோம். சகல மக்களும் ஒன்றாக ஒரே நோக்கத்துடன் கூட்டு பொறுப்பாக கருதி நாட்டின் எதிர்காலத்திற்காக ஒன்றிணைந்த ஒரு காலகட்டத்தை நாம் அடைந்துள்ளோம். அமைதி மற்றும் நல்லிணக்கத்தால் பிணைந்து பூமியில் ஒரு விடியலின் அரவணைப்பை நாங்கள் அனுபவித்து வருகிறோம். அந்த பிரகாசமே இயேசு நமக்கு கொண்டு வந்த அன்பின் விடியலாகும். பிரிவினையின் இருளிலிருந்து விலகி அமைதியுடன் ஆட்சி செய்யும் தோழர்களின் பூமியாக நமது நாடு படிப்படியாக மாற்றப்படுவதை நாம் கண்கூடாக காண்கிறோம். மனித சுதந்திரம் மற்றும் நீதியின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து செய்த போராட்டத்தின் காரணமாக அவர் புனிதரானார். அந்த மனிதாபிமான சுதந்திரம் மற்றும் நியாயத்தை மதித்து அவருடைய வழிகாட்டுதலை உண்மையாக்க ஒரு அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். இலங்கைக்கு தேவையான சமூக மாற்றம் என்பது பாரியதொரு சமூக மாற்றமாகும். சுதந்திரம் அடைந்து 76 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சில துறைகளில் ஏற்பட்ட மாற்றங்களுக்கு அப்பாற்பட்ட முழு சமூக மாற்றமாகும். இது ஒரு மறுமலர்ச்சியாகும். அந்த தேசிய மறுமலர்ச்சிக்காக மிகுந்த அர்ப்பணிப்பு, பொறுமை, நிதானம், அடங்காத துணிச்சல், இடையறாத முயற்சியுடன் பணியாற்றும் நமது அரசை சுற்றி திரண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான மக்களின் நம்பிக்கைகள் எந்த வகையிலும் வீழ்ச்சியடைய விடாது. அவர்கள் எதிர்பார்க்கும் வளமான நாடு, அழகான வாழ்க்கையை உருவாக்கும் ஒரே குறிக்கோளுடன் மென்மேலும் வீரியத்துடன் உறுதியுடனும் என்னை அர்ப்பணிப்பேன் என்பதை புனித நத்தார் தினத்தில் மீண்டும் வலியுறுத்துகிறேன். சுயநலம் மற்றும் தீங்கான போட்டியை சமூக கட்டமைப்பு தள்ளப்பட்டுள்ள போதும் கிறிஸ்துமஸில் வெளிப்படுத்தப்படும் மனித பண்புகளை வளர்த்து சமத்துவத்தை மதித்து மற்றவர்களுக்கு மரியாதை செலுத்துவதன் மூலம் சகோதரத்துவத்தையும் சக வாழ்வையும் மதிப்பதன் மூலம் அந்த சமூக கட்டமைப்பை நல்வழிப்படுத்தி மகிழ்ச்சிகரமான சமூகம் ஒன்றுக்காக பிரஜைகள் என்ற வகையில் நாம் அனைவரும் கைகோர்க்க உறுதி பூணுவோம். வலுவான மற்றும் நிலையான பொருளாதாரம், சமூக நீதியை இலக்காக கொண்ட உண்மையான அரசியல், கலாச்சாரம் மற்றும் மனித நேயம் மற்றும் சுதந்திரம் நிறைந்த ஒரு அழகான நாட்டை உருவாக்க வலுவான உறுதியுடன் நம்மை அர்ப்பணிக்க இந்த புனித நத்தார் தினத்தில் நாம் அனைவரும் உறுதி பூணுவோம். இலங்கையிலும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் இனிய நத்தார் வாழ்த்துக்கள் என்றுள்ளது.
நத்தாரின் உண்மையான அர்த்தமான ஒற்றுமை, நன்றியுணர்வு மற்றும் சமாதானம் என்பவற்றிற்கு முன்னுரிமை வழங்கி நத்தாரை மகிழ்ச்சி மற்றும் அர்த்தமுள்ளதாக கொண்டாடுவோம் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நத்தார் பண்டிகையை முன்னிட்டு அவர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், ஒரு தேசமாக மீள கட்டியெழுப்பும் இந்த மறுமலர்ச்சி யுகத்தில் நமது குடும்பம் மற்றும் அன்புக்குரியவர்களுடன் காலத்தை செலவிடுவது மிகவும் முக்கியமானது. ஒற்றுமையுடன் செயற்படுதல், பகிர்ந்து வாழுதல் மற்றும் ஒருவருக்கொருவர் உதவி செய்வதன் ஊடாக எமது உறவுகளும் வலுவானதாக முன்னேற்றம் அடையும். ஆரோக்கியமான மக்கள், சமூகம் மற்றும் பலம் மிக்க தேசத்தை கட்டியெழுப்பும் பணியானது வீட்டிலிருந்தே ஆரம்பமாகின்றது என்பதை இதுபோன்ற கூட்டு முயற்சிகள் எமக்கு நினைவூட்டும். உள்நாட்டில் பல வெளிநாட்டில் சேவையாற்றுபவர்களையும் அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபட்டவர்கள் உட்பட பண்டிகை காலத்தில் நமது அன்புக்குரியவர்களுடன் காலத்தை செலவிட முடியாத அனைவரும் இந்த தருணத்தில் நன்றியுடன் நினைவு கூற வேண்டும். உலகம் முழுவதும் காணப்படும் யுத்த சூழல் காரணமாக சிறுவர்களும் மரணிக்கும் துர்ப்பாக்கிய நிலைக்கு மத்தியில் நாம் நமது உள்ளங்களில் அமைதியை எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். குடும்பம், சமூகம் மற்றும் உலகம் என்ற அடிப்படையில் மன்னிப்பு வழங்குதல் மற்றும் ஐக்கியத்துடன் இருப்பதன் முக்கியத்துவத்தை நத்தார் பண்டிகை எமக்கு நினைவூட்டுகிறது. அத்துடன் இந்த பண்டிகை காலத்தில் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை வழங்கி மகிழ்ச்சியுடன் அதனை கொண்டாடுவதில் அவதானத்துடன் இருக்க வேண்டும். நமக்கு மாத்திரமின்றி ஏனையவர்களின் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு சரியான தெரிவுகளை மேற்கொள்ளுங்கள். இந்த காலத்தில் பரஸ்பர உறவுகளை கட்டியெழுப்பவும், பொறுமையை வளர்த்து கொள்ளவும், ஐக்கியம் மற்றும் புரிந்துணர்வை ஏற்படுத்தவும் கடமைப்பட்டுள்ளோம். உங்கள் அனைவருக்கும் இனிய நத்தார் வாழ்த்துக்கள் என்று உள்ளது பிரதமரின் நத்தார் வாழ்த்து செய்தி. இலங்கை வாழ் அனைத்து கிறிஸ்தவ மக்களுக்கும் மகிழ்ச்சியான இனிய நத்தார் வாழ்த்துக்களை மனமாற வாழ்த்துகிறேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். அவரது வாழ்த்து செய்தியில், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவூட்டும் அமைதி மற்றும் அன்பின் அடையாளமாக புனித நத்தார் பண்டிகை உதயமாகியுள்ளது. இறைவனின் அன்பும் மனித கௌரவமும் மனித நேயம் சார்ந்த சமூகத்திற்கு நம்பகமான அடித்தளத்தை அமைத்தது. அன்று இயேசுநாதர் போதித்த அமைதி, அன்பு, கருணை, சகவாழ்வு, இரக்கம் ஆகியவை இன்றைய நமது சமூகத்தை நாகரிகமாக்க போதுமானதாக இருக்கிறது. அன்பு, அமைதி மற்றும் சகோதரத்துவத்தை மையப்படுத்திய நத்தார் பண்டிகை கிறிஸ்தவர்களின் மத விழா மட்டுமல்ல, உலகெங்கும் வாழும் அனைத்து இனம், மதம், கட்சி, நிறம், இளையோர், முதியோர் என பாகுபாடின்றி கொண்டாடப்படும் கலாச்சார விழாவாகவும் உள்ளது. இதன் அர்த்தத்தை சரியாக புரிந்து கொண்டு நாமும் ஒரு நாடாக முன்னேற வேண்டிய நேரம் வந்துள்ளது. இந்த தருணத்தில் எமது நாடு எதிர்கொள்ளும் வங்குரோத்து நிலையிலிருந்து மீள வேண்டுமெனில் நாமும் இனம், மதம், வர்க்கம், கட்சி பேதமின்றி அனைத்து மக்களும் சகோதரத்துவத்துடன், நல்லிணக்கத்துடன், அன்புடன் செயற்பட வேண்டும். இது நாட்டின் மற்றும் மக்களின் முன்னேற்றத்திற்கு காரணமாக அமையும் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது அடுத்த நத்தார் தினத்தை கொண்டாடும் வேளையில் ஒவ்வொரு வீட்டிலும் எதிர்பார்ப்பு விளக்குகளுக்கு பதிலாக முன்னேற்றத்தின் விளக்குகள் ஒளிரும் என்று உள்ளது சஜித் பிரேமதாசாவின் நத்தார் வாழ்த்து செய்தி. இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை என்பதை பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ளாமல் பின்வாங்கும் சர்வதேச அரங்கில் தமிழ் மக்களுக்கு எதிரான இலங்கை அரசினால் நிகழ்த்தப்பட்டது இனப்படுகொலை தான் என தொடர்ந்து கூறி அதற்கான நீதியையும் கோரி வரும் கனேடிய அரசாங்கத்துக்கு தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தனது நன்றியை வெளிப்படுத்தியுள்ளார். கனேடிய வெளிவிவகார அமைச்சின் அழைப்பின் பேரில் கடந்த வாரம் அந்நாட்டுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் கடந்த வார இறுதியில் கனடாவின் முடிக்குரிய பூர்வீக குடிகள், வடக்கு விவகாரங்கள் மற்றும் வடக்கு பொருளாதார அபிவிருத்தி நிறுவனங்களுக்கான அலுவல்கள் அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரியை சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போது இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை தான் என்பதை பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ளாமல் பின்வாங்கும் சர்வதேச அரங்கில் ஈழத் தமிழர்கள் மீது இலங்கை அரசால் நிகழ்த்தப்பட்டது இனப்படுகொலை தான் என்றும், இறுதிப் போரின் போது கொல்லப்பட்டோர் மற்றும் மனித உரிமை மீறல்களால் பாதிக்கப்பட்டோருக்கு நீதி வழங்க வேண்டும் என்றும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி தமக்கான ஆதரவை வெளிப்படுத்தி வரும் கனடாவுக்கு ஸ்ரீதரன் நன்றி தெரிவித்தார். அத்தோடு கடந்த 2022ஆம் ஆண்டு தமிழர்களுக்கு ஆதரவாக கனேடிய பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கு முக்கிய காரணமாக இருந்த ஹரி ஆனந்த சங்கரிக்கு அவர் தனது நன்றியை வெளிப்படுத்தினார். மேலும் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு, மனித உரிமை மீறல்களுக்கான
நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் என்பன சார்ந்து அடுத்த கட்டமாக முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் அரசியல் நகர்வுகள் குறித்தும் இதன் போது கலந்துரையாடப்பட்டது. கிழக்கு மாகாணத்தின் பல்துறைசார் நன்கொடை உதவிகளை 33 திட்டங்களாக நடைமுறைப்படுத்துவதற்கு இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை முன்னெடுப்பதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாடு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற போது அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச இதனை அறிவித்தார். அமைச்சரவை தீர்மானத்தின் பிரகாரம் சமூக பொருளாதார அபிவிருத்தி மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்புகளை பலப்படுத்துவதற்காக இந்திய அரசு மற்றும் இலங்கை அரசுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்த சட்டகம் ஒன்றில் கையொப்பமிடுவதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது. குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்த சட்டத்திற்கமைய இந்திய அரசால் வழங்கப்படுகின்ற 2371.83 மில்லியன் இலங்கை ரூபாய்கள் நன்கொடை உதவிகளின் கீழ் கிழக்கு மாகாணத்தில் அபிவிருத்தி கருத்திட்டங்கள் பலவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அதன் கீழ் கல்வி, சுகாதாரம், விவசாயம், கடற்தொழில், சுற்றுலாத்துறை மற்றும் சமூக வலுவூட்டல் போன்ற துறைகளில் விசேட கவனம் செலுத்தப்பட்டு உட்கட்டமைப்பு வசதிகள், அபிவிருத்தி மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்குரிய 33 கருத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதற்கமைய உத்தேச புரிந்துணர்வு ஒப்பந்த சட்டகத்தில் இரு தரப்புகளுக்கும் இடையில் கையொப்பமிடுவதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 2024ஆம் ஆண்டு இதுவரை 101 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதில் 60 பேர் உயிரிழந்த நிலையில் 44 பேர் காயமடைந்துள்ளனர். இதேவேளை மீண்டும் தலை தூக்கும் பாதாள உலகத்தை ஒடுக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்கம் என்ற வகையில் பாதாள உலகத்தையும் போதைப்பொருள் கடத்தலையும் எதிர்த்து போராடுவதற்கு நாங்கள் அர்ப்பணிப்புடன் இருக்கின்றோம். ஆனால் ஷோ நடத்தி வாராந்தர நடவடிக்கைகள் 2 வார நடவடிக்கைகளில் செய்ய எதிர்பார்க்கவில்லை. இதில் பாதுகாப்பு படையினர் படிப்படியாக தலையிட்டு வருகின்றனர். அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்று மட்டும்தான் சொல்ல முடியும். அதன் முடிவுகளை பார்க்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கச்சத்தீவை மீளப்பெறுவது குறித்து இந்திய மத்திய அரசாங்கத்திடமிருந்து இதுவரையில் இலங்கை அரசாங்கத்திடம் எவ்வித கோரிக்கையும் முன்வைக்கப்படவில்லை. அவ்வாறு கோரினால் அது குறித்து அவதானம் செலுத்தப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். இலங்கையில் கைதாகியுள்ள தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வாக கச்சத்தீவை மீட்க வேண்டும் எனவும் திராவிட முன்னேற்றக் கழகம் தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியுள்ளது. அந்த கட்சியின் தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் இடம்பெற்ற கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் அண்மையில் இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இந்திய பிரதமருக்கிடையிலான பேச்சுவார்த்தைக்கு பின்னர் வெளியிடப்பட்ட கூட்ட அறிக்கையில் மீனவர்கள் பிரச்சினையை மனிதாபிமானத்துடன் அணுகுவதற்கும் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை மூலம் மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கும் இணக்கம் காணப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அதற்கமைய இந்திய பிரதமர் மற்றும் ஜனாதிபதி ஆகியோரின் பேச்சுவார்த்தையினை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கு ஏதுவாக தமிழக மீனவர்களும் அவர்களது படகுகளும் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என திராவிட முன்னேற்றக் கழகம் வலியுறுத்தியிருந்தது. இது குறித்து அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச குறிப்பிடுகையில், கச்சத்தீவு தொடர்பில் இந்திய அரசாங்கம் இதுவரையில் எம்மிடம் எவ்வித கோரிக்கைகளையும் முன்வைக்கவில்லை. இந்தியாவில் உள்ள ஒரு அரசியல் கட்சியால் குறிப்பிடும் இவ்வாறான விடயங்களை அந்நாட்டின் நிலைப்பாடாக கருத முடியாது. மாறாக மத்திய அரசாங்கத்திடமிருந்து ஏதேனும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டால் அது குறித்து அவதானம் செலுத்தப்படும் என்றார் நலிந்த ஜெயதிச. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை கோரியும் அடையாளம் தெரியாத இலங்கை நபர்களால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதை தடுக்க வலியுறுத்தியும் மத்திய அரசுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார்.
இது தொடர்பாக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கருக்கு நேற்று எழுதியுள்ள கடிதத்தில் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 17 மீனவர்கள் 2 இயந்திரமயமாக்கப்பட்ட மீன்பிடி படகுகளுடன் மீன்பிடிக்க சென்றிருந்த நிலையில் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர். கடந்த டிசம்பர் 20ஆம் தேதியன்று இலங்கையைச் சேர்ந்த அடையாளம் தெரியாத 6 நபர்களால் நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை கிராமத்தைச் சேர்ந்த தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட இருவேறு சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளது. இது மூர்க்கத்தனமான தாக்குதலில் 2 நாட்டுப் படகுகளில் பயணித்த 6 மீனவர்களில் 3 மீனவர்கள் காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதலின் போது மீனவர்களது மீன்பிடி படகுகளில் இருந்த கருவிகள், மீன்பிடி வலை, கையடக்க தொலைபேசி மற்றும் அவர்கள் பிடித்த மீன்களும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்று அடிக்கடி நடக்கும் கைது மற்றும் தாக்குதல் சம்பவங்கள் பாரம்பரிய கடற்பரப்பில் மீன்பிடிக்கும் தொழிலை மட்டும் நம்பியிருக்கும் மீனவர்களின் வாழ்க்கையில் நிச்சயமற்ற தன்மையும் ஆபத்தையும் ஏற்படுத்துவதாக கவலை அளிக்கிறது. 2024ஆம் ஆண்டில் மட்டும் 530 மீனவர்கள் கைது செய்யப்பட்டு 71 படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அண்மை காலமாக நடைபெற்று வரும் இத்தகைய சம்பவங்களும் தாக்குதல்களும் மீன்பிடி தொழிலை மட்டும் நம்பி வாழும் மீனவ மக்களிடையே அச்ச உணர்வை ஏற்படுத்தியுள்ளது. எனவே இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்கவும், எதிர்காலத்தில் தமிழக மீனவர்கள் மீது இது போன்ற தாக்குதல்கள் நடைபெறாமல் இருக்கவும் உரிய தூதரக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் அந்த கடிதத்தில் கேட்டுக்கொண்டுள்ளார். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். அனைவருக்கும் எமது டிபிசியின் சார்பில் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். TBC Tamil News.